ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஆயுர்வேதம் வழிகாட்டும் வாழ்க்கை முறை உரை வழங்குபவர் சம்ஸ்கிருத ஆசிரியர் டாக்டர் என் புவனேஸ்வரி அவர்கள். ஹிதாஹிதம் சுகம் துக்கம் ஆயுஸ்தஸ்ய ஹிதாஹிதம் மானம் ச தஸ்ய யத்ரோக்தம் ஆயுர்வேதக ச உச்சதே. வாழ்க்கை என்பது 4 வகைப்படுகிறது. அவை ஹிதம் நன்மை தருவது, அகிதம் தீமை தருவது, சுகம் மகிழ்ச்சி தருவது மற்றும் துக்கம் வேதனை தருவது. இவ்வாறு சரக சம்ஹிதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆயுர்வேதம் என்பது இந்த 4 வகையான வாழ்க்கையையும் அவற்றின் நல்ல மற்றும் கெட்ட பழக்கங்களையும் வாழ்க்கையின் குறுகிய மற்றும் நீண்ட ஆயுளையும் வாழ்க்கையின் இயல்பையும் விளக்கும் அறிவியலாகும். இவ்வாறு பரந்த நோக்கில் பார்க்கும்போது ஆயுர்வேதம் என்பது வாழ்க்கையின் அறிவாகும். ஆயுஷ் என்ற சொல் உடல், இந்திரியங்கள், மனம் மற்றும் ஆத்மா ஆகியவற்றின் சேர்க்கையை குறிக்கிறது. இதன் பர்யாய சொற்களாக தாரி உடலை சிதைவிலிருந்து காக்குவது, ஜீவித்த உயிரை நிலை நிறுத்துவது, நித்தியக இந்த உடலின் நிலையான ஆதாரம் மற்றும் அனுபந்த ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு செல்லும் தன்மை ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. ஷரீரேந்திரிய சத்வ ஆத்ம சம்யோக தாரி ஜீவிதம் நித்யக ச அனுபந்தஷ பர்யாயேஷ ஆயு உச்சதே. உணவின் அளவு. மருத்துவ அறிவியலின் நோக்கங்கள் 2. ஒன்று, நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தல், மற்றொன்று இயல்பான ஆரோக்கியத்தை பாதுகாத்தல். இவை ஆயுர்வேத நூல்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. நல்ல ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும் காரணிகளில் சரியான அளவில் எடுத்துக்கொள்ளப்படும் உணவு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இதை சுஸ்ருத சூத்திரம் குறிப்பிடுகிறது. இப்போது உணவின் அளவு குறித்த கருத்துக்களை பார்ப்போம். மாத்ரா சிஷ்யாத் ஆகார மாத்ரா புனர் அக்னி பலாபேட்சினி. ஒருவர் உணவை சரியான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவின் அளவு செரிமான சக்தியை பொறுத்தது. இங்கு உணவு என்பது வாய் வழியாக உட்கொள்ளப்படும் அனைத்து உணவுப் பொருட்களையும் குறிக்கிறது. இது பருவகால மற்றும் ஒருவரின் வயதை பொறுத்தும் மாறுபடுகிறது. உடலின் தாது மற்றும் தோஷங்களின் சமநிலையை பாதிக்காமல் சரியான நேரத்தில் செரிமானமும் மாற்று செயல்பாடும் நடைபெறும் அளவிலான உணவே சரியான அளவு என கருதப்படுகிறது. யாவத் யஸ்ய அசனம் சிதம் அனுபகத்திய பிரகிருதிம் யதா காலம் ஜராம் கச்சதி தாவத் அஸ்ய மாத்ரா பிரமாணம் வேதித்தவ்யம் பவதி. நடைமுறை நோக்கில் ஒருவருக்கான உணவின் அளவு அவரது செரிமான திறனை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்பட வேண்டும். மொத்த உணவு அளவு சரியாக இருந்தாலும் அதன் உட்பொருட்களின் விகிதம் சரியில்லை எனில் ரசங்களின் சமநிலை குலைந்து தாது மற்றும் தோஷங்களில் மாற்றம் ஏற்படும். இதனால் உணவின் செரிமானம் பாதிக்கப்படும். லேசான உணவுகள் வாயு மற்றும் அக்னி குணங்கள் நிறைந்தவை. கனமான உணவுகள் பிருத்திவி மற்றும் நீர் முதலிய மகாபூதங்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன. லேசான உணவுகள் பசியை தூண்டும் தன்மை கொண்டவை என்பதால் அளவுக்கு மேல் எடுத்தாலும் குறைவான தீங்கு விளைவிக்கும். ஆனால் கனமான உணவுகள் பசியை அடக்கும் தன்மை கொண்டவை. வலுவான செரிமான சக்தி இல்லாமல் அவற்றை அதிகமாக எடுத்தால் தீங்கு விளையும். ஆகவே உணவின் அளவு செரிமானம் மற்றும் மாற்று செயல்பாட்டின் திறனை பொறுத்தது என்பதை அறியலாம். உணவு உண்ட பின் பிஸ்கெட், அரிசி, போத்துக்கம் அதாவது வெந்த தட்டிய அரிசி போன்ற கனமான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. பசி இருந்தாலும் அவற்றை சரியான அளவிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும். உப்பில் கல் உப்பை மட்டும் அதுவும் சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும். வருடப்பிரிவு மற்றும் பருவத்திற்கு ஏற்ற உணவு. வருடம் 6 பருவங்களாக பிரிக்கப்படுகிறது. குளிர்கால இறுதி முதல் கோடை வரை 3 பருவங்கள் சூரியனின் வடநோக்கி சலனத்தாலும் அதன் உலர்த்தும் செயலாலும் ஏற்படுகின்றன. மழைக்காலம் முதல் குளிர்கால ஆரம்பம் வரை உள்ள 3 பருவங்கள் சூரியனின் தெற்கு நோக்கி சலனத்தாலும் ஈரப்படுத்தும் செயலாலும் ஏற்படுகின்றன. பருவங்களின் தன்மையை அறிந்தால் உணவின் வகையும் மாறுபடும். ஆதான காலம் என்பது உலர்த்தும் காலம், விசர்க காலம் என்பது ஈரப்படுத்தும் காலம் ஆகும். ஆதான காலத்தில் சிசிரம், வசந்தம், கிரீஷ்மம் ஆகிய 3 பருவங்கள் அடங்கும். இக்காலத்தில் சூரியன் மற்றும் காற்றின் உலர்த்தும் தன்மை படிப்படியாக அதிகரிக்கிறது. கசப்பு, துவர்ப்பு மற்றும் காரம் ஆகிய ரசங்கள் உடலை உலரச் செய்பவை. அவை முறையே சிசிரம், வசந்தம் மற்றும் கோடையில் அதிகரிக்கின்றன. சிசிரத்தில் கசப்பு அதிகரித்து உடலின் வறட்சியும்
பலவீனமும் குறைவாக இருக்கும். வசந்தத்தில் துவர்ப்பு அதிகரித்து வறட்சியும் பலவீனமும் நடுத்தரமாக இருக்கும். கோடையில் காரம் அதிகரித்து உடலின் வறட்சியும் பலவீனமும் கடுமையாக இருக்கும். எனவே உடல் பலவீனம் சூரியன், காற்று மட்டுமல்லாமல் ரசங்களின் அதிகரிப்பாலும் ஏற்படுகிறது. மழை, சரத்காலம் மற்றும் குளிர்காலத்தில் சூரியன் தெற்கே நகர்ந்து அதன் சக்தி குறைகிறது. புளிப்பு, உப்பு மற்றும் இனிப்பு ரசங்கள் உடலில் ஈரப்பதத்தை அதிகரிக்கும். அவை முறையே மழை, சரத்காலம் மற்றும் குளிர்காலங்களில் அதிகரிக்கின்றன. இதனால் விசர்க்க காலத்தில் மனிதர்கள் உடல் வலிமை படிப்படியாக அதிகரிக்கிறது. ஹேமந்தம் மற்றும் சிசிரம் பருவங்கள் ஒத்த தன்மை கொண்டவை. ஆனால் சிசிரத்தில் உலர்ச்சியும் குளிரும் அதிகம். ஆகவே சிசிரத்தில் குளிர்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஹேமந்த சிசிரோ துல்யோ சிசிரோ அல்பம் விசேஷனம் ரௌஷ்யம் ஆதானஜம் சீதம் மேக மாருத வர்ஷஜம் கட்டி திக்த கஷாயானி வாதலானி லகுனிச்ச வர்ஜயேத் அன்னபானானி சிசிரே சீதலானிச்ச. சரக சமயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மேற்கோளாகும். மழைக்காலத்தில் பூமியிலிருந்து வெளிவரும் வாயு, மழை நீரின் அமிலத்தன்மை ஆகியவற்றால் செரிமான சக்தி குறைந்து வாயு மற்றும் பிற தோஷங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே மழைக்காலத்தில் உணவில் மிதமான அணுகுமுறை அவசியம். உணவுகளில் தேனை பயன்படுத்த வேண்டும். தேன் வாயுவை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாக இருந்தாலும் மழைக்கால ஈரப்பதத்தை கிளேதம் குறைப்பதற்காக குறைந்த அளவில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. சரத்காலம் தொடங்கும் போது மழைக்காலத்தில் தேங்கிய பித்தம் இயல்பாகவே கெடுகிறது. இப்பருவத்தில் பித்தத்தை தணிக்கும் இனிப்பு, லேசான குளிர்ந்த மற்றும் கசப்பான உணவுகள் மற்றும் பானங்களை நல்ல பசி இருக்கும் போது சரியான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமச்சீரற்ற உணவு முறைகள் மிகுந்த தீங்கிழைக்கும். குறிப்பாக சரத்காலத்தில் அவை பலவித நோய்களை ஏற்படுத்தும். ஆகவே இப்பருவத்தில் உணவின் அளவை மிகவும் கவனமாக பின்பற்ற வேண்டும். மாட்டுப் பொருட்கள், பால் மற்றும் நெய். சைவ உணவாளர்களுக்கு மாட்டுப் பொருட்கள், குறிப்பாக பாலும் நெய்யும் பரிந்துரைக்கப்படுகின்றன. பால் முதுமையை தடுத்து நீண்ட ஆயுளை அளிக்கும் தன்மை கொண்டது. அத்திர காவியம் து ஜீவனீயம் ரசாயனம். நெய் புத்திசாலித்தனம், நினைவாற்றல், உடல் வலிமை, ஆயுள் ஆகியவற்றை அதிகரித்து கண் பார்வையை மேம்படுத்துகிறது. சஸ்தம் ஈ ஸ்மிருதி மேக ஆயுர் பலாயு சுக்ர சச்சுக்கம். இவை சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் நல்ல ஆரோக்கியம் நிலைநிறுத்தப்படும். தயிரை விட மோர் ஆயுர்வேதத்தில் அதிகமாக பரிந்துரைக்கப்படுகிறது. தயிர் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அது தேன், பாசிப்பயிறு, சூப் போன்றவற்றுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தானியங்கள், பயிர் வகைகள் மற்றும் பழங்கள். தானியங்கள். புழுக்கப்பட்ட தானியங்கள் பின்வரும் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சாலி, ஞான்ஷக, விரீகி, ஷியாமாக, யவ, கோதுமை. சாலி வகை அரிசி குளிர்ந்த வீரியமும் இனிப்பு சுவையும் கொண்டது. இது அதிக வாயுவை உருவாக்காது. எண்ணெய் தன்மை மற்றும் போஷண சக்தி கொண்டது. சிறுநீர் வெளியேற்றத்திற்கு உதவுகிறது. சிவப்பு சாலி, இரத்தசாலி என்பது தாகத்தை நீக்கி 3 தோஷங்களையும் தணிக்கிறது. சாலி அரிசி குளிர்காலத்தில் அறுவடை செய்யப்படுகிறது. ஞான்ஷிக அரிசி, அதாவது 60 நாளில் விளையும் அரிசி, கோடை காலத்தில் அறுவடை செய்யப்படுகிறது. இது குளிர்ந்த வீரியமும் லேசான தன்மையும் இனிப்பு சுவையும் கொண்டது. 3 தோஷங்களையும் தணித்து உடலை நிலைநிறுத்தும். வெள்ளை வகை கருப்பு வெள்ளை வகையை விட சிறந்ததாக கருதப்படுகிறது. விரீகி வகை அரிசி சரத்காலத்தில் அறுவடை செய்யப்படுகிறது. இது இனிப்பு சுவை கொண்டதாக இருந்தாலும் புளிப்பை உண்டாக்கி 3 தோஷங்களையும் அதிகரிக்கிறது. ஷாமாக்க தானியம் துவர்ப்பு மற்றும் இனிப்பு சுவை கொண்டது. குளிர்ந்த வீரியமும் மலத்தை கட்டுப்படுத்தும் தன்மையும் லேசான குணமும் உடையது. யவம், அதாவது பார்லி. யவம் எண்ணெய் தன்மை இல்லாதது. குளிர்ந்த வீரியமும் லேசான குணமும் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையும் கொண்டது. இது உடலை நிலைநிறுத்தி வலிமையை அதிகரிக்கிறது. கப தோஷத்தை தணிக்கிறது. வேணு யவம், அதாவது மூங்கில் விதை, எண்ணெய் தன்மை கொண்டது. வலிமையை வளர்த்து கபம் மற்றும் பித்தத்தை தணிக்கிறது. தொற்று மற்றும் விஷ நிலைகளையும் குணப்படுத்துகிறது. சரக சம்ஹிதையில் இவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ரூட்சக கஷாயானுரசோ மதுரக கப பித்தகா மேதக கிருமி விஷக்னஷ பல்யோ வேணு யவோ மதக. யவம் உடலின் சுழற்சி வழிகளில் ஏற்பட்ட தடைகளை நீக்குகிறது. கோதுமை. இனிப்பு சுவை, குளிர்ந்த வீரியம் மற்றும் எண்ணெய் தன்மை கொண்ட கோதுமை கபத்தை அதிகரிக்கும். வசந்த காலத்தில் கபம் அதிகமாக இருப்பதால் உணவாக கோதுமை பரிந்துரைக்கப்படும் போது அது புதிய கோதுமை இல்லாமல் பழைய கோதுமையாக இருக்க வேண்டும். பழைய கோதுமை கபத்தை அதிகரிக்காது. பல்வேறு பழங்கள் மற்றும் அவற்றின் பயன்கள். மிருத்விகா எரிச்சலை தணிக்கும். தாகம் மற்றும் காய்ச்சலுக்கு மருந்தாகும். இரத்த பித்தத்தை குணப்படுத்தும். கர்ஜூரம் போஷணம் அளிக்கும், எரிச்சலை தணிக்கும். பரூஷகம் வாயு தோஷத்தை தணிக்க உதவும். பனம்பழம் மற்றும் தேங்காயின் பழுத்த கனிகள் போஷணம் அளிக்கும், இனிப்பு, வலிமையை அதிகரிக்கும். வில்வாவின் பழுத்த கனி செரிமானத்தை மேம்படுத்தும், கபம் மற்றும் வாயுவை தணிக்கும். நாவல் பழம்
கபம் மற்றும் பித்தத்தை தணிக்கும், மலத்தை கட்டுப்படுத்தும். பதாரம் மலச்சிக்கலை நீக்கும், இனிப்பு வாயு மற்றும் கபத்தை தணிக்கும். லவாலி பழம் இதயத்திற்கு நன்மை தரும். வருடாகம் செரிமானத்தை தூண்டும். மாதுளங்காவின் நார் செரிமான கோளாறுகள் மற்றும் வாந்தியை குணப்படுத்தும். ஆமலக்கி மற்றும் ஹரிதக்கியின் மகத்துவம். ஆமலக்கி மற்றும் ஹரிதக்கியின் பெருமையை குறிப்பிடாமல் இக்கட்டுரை முழுமை பெறாது. சரக சம்ஹிதையின் கூற்றுப்படி ஆமலக்கி சிறந்த ரசாயன மூலிகையாக கருதப்படுகிறது. ஆயுர்வேதத்தில் இதன் பழம், விதை, இலை, வேர், பட்டை, மலர் என அனைத்து பகுதிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அதன் பண்புகள் பின்வருமாறு: விட்டமின் சி நிறைந்தது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது, இரும்பு சத்து உறிஞ்சலை அதிகரித்து நல்ல இரத்தத்தை உருவாக்குகிறது, பித்தம் தொடர்பான செரிமான கோளாறுகளுக்கு சிறந்த மருந்து, நரம்பு மண்டலத்தை ஆதரிக்கிறது, இதயத்தை பேணுகிறது, நுரையீரலை வலுப்படுத்தி கபத்தை சமநிலைப்படுத்துகிறது, அபான வாயுவை சமநிலைப்படுத்தி மலச்சிக்கலை நீக்குகிறது, உடல் திசுக்களை பேணி இனப்பெருக்க திறனை மேம்படுத்துகிறது, சிறுநீரக எரிச்சலை குறைக்கிறது, தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, எலும்பு பல் நகங்களை வலுப்படுத்துகிறது, முடி நிறத்தை பாதுகாத்து உதிர்வை தடுக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, பித்த வகை குடல் கட்டிகளை சிகிச்சை செய்யும் திறன் கொண்டது. ஹரிதக்கி ஆயுர்வேதத்தின் தாய் என அழைக்கப்படுகிறது. பின் வருபவற்றை பராமரிக்கிறது: கொலஸ்ட்ரால் அளவு, இரத்த ஆக்சிஜன் அளவு, இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தம். தமிழில் இது கடுக்காய் என்று அழைக்கப்படுகிறது. தொண்டையை மென்மையாக்குகிறது, இந்திரியங்களை தூண்டும், நுரையீரல் மண்டலத்திற்கு நன்மை, இயற்கை மல மிளக்கியாக செயல், காது தோல் அலர்ஜிகளுக்கு மருந்து, அமிலத்தன்மைக்கு நன்மை, முகப்பரு வாய் புண்கள், உடல் மனம் புதுப்பிப்பு. உணவின் தத்துவ மற்றும் உளவியல் அம்சங்கள். பசியை அடக்குவதற்காக மட்டுமே உணவு பரிந்துரைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பசியை மிருகங்களும் அடக்குகின்றன. உணவு, உறக்கம், பயம் மற்றும் இனச்சேர்க்கை மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவானவை. ஆனால் தர்மம் மட்டுமே மனிதனை வேறுபடுத்துகிறது. தர்மம் இல்லாத மனிதன் மிருகத்திற்கு சமம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆகார நித்ரா பயமைத்துனம் ச சமானம் ஏதத் பசுபித் நராணாம் தர்மோகி ஏகக அதிகோ நராணாம் தர்மேண ஹீனக பசுபித் சமானக. ஆகவே உடலின் வலிமையை உயர்த்தியும் மனத்தின் குணங்களை பாதிக்காமலும் இருக்கும் வகையில் உணவு முறைகள் நிர்ணயிக்கப்பட்டன. உணவு மனத்தையும் பாதிக்கும் தன்மை கொண்டது. சாந்தோக்கிய உபனிஷதம் இதைத்தான் கூறுகிறது. ஆகார சுத்தௌ சத்வசுத்திகி சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதிகி. அதாவது உணவின் தூய்மையால் மனத்தின் தூய்மை ஏற்பட்டு அது உறுதியான நினைவாற்றலை உருவாக்குகிறது. பகவான் கிருஷ்ணனும் உணவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார். உணவை சத்துவ, ரஜஸ், தமஸ் என்ற 3 வகைகளாக பிரிக்கிறார். சத்துவ குணமுடையவர்கள் ஆயுள், புத்தி, வலிமை, ஆரோக்கியம், மகிழ்ச்சி தரும் சாறு நிறைந்த உணவுகளை விரும்புவர். கசப்பு, புளிப்பு, உப்பு, காரம், உணர்ச்சி மற்றும் எரிச்சல் தரும் உணவுகள் துன்பம் மற்றும் நோய்களை ஏற்படுத்துபவை. அவை ராஜசிகர்களுக்கு பிடித்தவை. சரியாக சமைக்கப்படாத, சுவையற்ற, பழைய, மாசடைந்த உணவுகள் தாமசிகர்களுக்கு பிடித்தவை. ஆயுர்வேதத்தின் பயன். ஞானமும் நினைவாற்றலும் கொண்டோர் சரியான பரிசோதனைக்கு பிறகு முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றனர். இது தற்காலிகமாக சில துன்பங்களை அளித்தாலும் நீண்ட காலத்தில் ஆரோக்கியமான வாழ்வை அளிக்கிறது. ஆயுர்வேதத்தின் நோக்கம் நோயின்றி நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாகும். பிரயோஜனம் சாஸ்ய ஸ்வஸ்தஸ்ய ஸ்வாஸ்ய ரட்சணம் ஆதுரஸ்ய விகார பிரசமனம் ச என சரகரும் கூறுகிறார். ஆயுர்வேதம் நோய்களின் காரணம், அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் ஆகியவற்றை விளக்குகிறது. செயற்கை தன்மைகளின்றி காரண விளைவு அடிப்படையில் இயங்கும் இந்த அறிவியல் நித்தியம் எனப்படுகிறது. இதை முறையாக புரிந்து கொள்வது உடல் மற்றும் மனம் இரண்டிற்கும் முழுமையான மகிழ்ச்சியை அளிக்கும். இதம் ஏவ முதாரார்த்தம் அக்ஞானம் ந பிரகாஷ்கம் சாஸ்திரம் திருஷ்டி பிரணஷ்டானாம் யதைவம் ஆதித்ய மண்டலம். இந்த பூமியில் நிலை கொண்ட அனைத்தும் உணவிலிருந்தே தோன்றுகின்றன. உணவு உயிர்களின் முதற் பிறவி என தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது. அன்னாத்வை பிரஜாக பிரஜாயந்தே யாக காஷ்ச பிருத்திவீம் ஸ்ரிதாக அதோ அன்னே நைவ ஜீவந்தி தஸ்மாத் சர்வோஷதம் உச்சதே. ஆயுர்வேதம் இந்திய துணைக்கண்டத்தில் தோன்றிய முழுமையான மருத்துவ முறையாகும். இது நோய்களை மட்டும் எதிர்க்காமல் மனம், உடல், ஆன்மா ஆகிய 3ஐயும் சீரமைக்கிறது. உலகில் உள்ள அனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆனவை என்ற அடிப்படையில் உணவு மற்றும் உணவு முறை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய வேகமான உணவு பழக்கங்களுக்கு நடுவில் நம் பாட்டிகளின் உணவு முறைதான் நோயற்ற சமநிலையான வாழ்க்கைக்கான சிறந்த வழியாகும். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆயுர்வேதம் வழிகாட்டும் வாழ்க்கை முறை.
உரை வழங்கியவர் சம்ஸ்கிருத ஆசிரியர் டாக்டர் என் புவனேஸ்வரி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.